ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்ஸ்டண்ட்டான ஒரு கதம்ப சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பொதுவாக சட்னி அரைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு வேணுங்கிற பொருட்களை ரெடி பண்ணிவிட்டு வதக்கி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி ரெடி பண்ணுவோம். டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான கதம்ப சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லித்தலை, புதினா எது இருந்தாலும் சரி இது எல்லாத்தையுமே சேர்த்து இன்ஸ்டண்ட்டான ஒரு கதம்ப சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதம்ப சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து ஒரு புளி தண்ணியில் நனைச்சிட்டு எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காரத்துக்கு 5லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வரமிளகாய் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு பூண்டை வந்து தோல் உழிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து டேஸ்ட்டு கொஞ்சம் சதன்னு இருக்க மாதிரி இருக்கும். 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 பழுத்த தக்காளி பழமாக இது மாதிரி 4 மட்டும் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த சட்னி சாப்பிடலாம். ஏன்னா நம்ம வதக்காமல் அப்படியே பச்சையாகவே நம்ம அரைக்கிறனால பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி லெவல் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தக்காளி பழத்தை இந்த மாதிரி 4 கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பொதுவாகவே சமையலுக்கு பார்த்திங்க அப்படின்னா கல்லுப்பு சேர்த்து பண்ணுறது நல்லாயிருக்கும். கல்லுப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு சட்னிக்கு கொஞ்சம் நிதானம் தெரியல அப்படின்னா ஒரு கல் அளவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுட்டு 10 மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தூளுப்பு போட்டுக்கொண்டு நீ மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 கொத்து அளவு வந்து கருப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்தக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறையா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை இன்றைக்கி நான் சேர்க்கல, மல்லி இலைகளை மட்டுமே நான் சேர்த்து நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் தண்ணி எதுவும் விடவே ஏன்னா தக்காளி பழத்தில் இருக்க நான் தண்ணியே நமக்கு போதும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருள் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு லைட்டாக பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வந்து அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தால் கூட ஓரளவுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் இருக்கவே இருக்காது. சட்னி நல்ல வாசனையாக இருக்கும். இனிமேல் நம்ம சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெயில் சேர்த்து அரைச்சிருக்கனால வந்து கடலெண்ணெயில் தான் நான் தாளிப்பு கொடுக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமேல் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து கொடுத்துட்டு சட்னியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தாளிப்பு கொடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லி, புதினா, நீங்கள் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு கதம்ப சட்னி இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பல் ஆள் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.